ஈஸியான கோலம் நம்ம கற்றுட்ருக்கோம் நம்ம சேனலில். அந்த வகையில் இன்றைக்கும் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, புள்ளி வச்சுக்கலாம். ஸோ கோலத்துக்கு மெயின் விஷயமே புள்ளி தானே. ஸோ புள்ளி என்ன புள்ளின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், நான் இங்கேயும் சொல்கிறேன். 12 to 12 12 to 12 புள்ளி தான் நான் இந்த கோலத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு புள்ளியை வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் அந்த ஒரு சைட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு சைட் நான் எப்படி போட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செகண்ட் சைட் போடுறத நான் இப்போ சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போட்டேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு லைனையும் சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனையும் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ஜாயின் பண்ணி கீழே இப்போ இதுக்கு கீழே வரைஞ்ச மாதிரியே லைனை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் வரைஞ்சி முடிச்சிடுங்க. ஸோ ட்ரையாங்கிளாக போதேன்னு நினைக்காதீங்க, அவுட்புட் சூப்பராக வரும். இதை நம்ம சைடில் இருக்கக்கூடிய 2 லைனை போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஒரு பாத்திரம் சைஸ்க்கு, ஒரு பாத்திரம் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடும். இதே மாதிரியே நம்ம 4 பக்கமும் சலிக்காமல் வரைய போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் இதே ஷேப்பையே அப்படியே 4 சைட்ஸும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். இது ஒரு பாத்திரம் ஷேப்பாக, பானை ஷேப்பாக, இல்லை முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிசைனான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டிசைன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் போட டிசைன் என்னென்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நம்ம இந்த 3வது பக்கத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 3வது பக்கத்துலேயும் இது டிசைன் நம்மளுக்கு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு கீழே ஒரு லைனில், அந்த லைனில் 2 ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் போட்டு அதில் ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி, இது மாதிரி ட்ரையாங்கிளாக லைனாக போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் லிட்டில் பிட் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஸோ நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிற கோலம் மாதிரி தெரியணும். ஸோ அப்போ தான் நம்ம ஏதோ கஷ்டமான கோலத்தை போட்டிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஷேப் மோஸ்ட்டாக நம்ம லைன் போடுறது, இந்த ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இது மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய கோலம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக ரோட்டில் போடும்போதே வந்துடும். மோஸ்ட்டாக இந்த வளைஞ்சு போடுற டிசைன் தான் நம்மளுக்கு வராது. ஸோ அது மாதிரி இருக்கிறது மட்டும் நீங்கள் எதனா நோட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஈஸியான டிசைனே எனக்கு வராது, எனக்கு ஒழுங்காக வராது இந்த ஷேப்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி இருக்கவங்களும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோட்டில் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டிசைனுக்கு போட்ட மாதிரியே உள்ளே அந்த ட்ரையாங்கிள்குள்ளே நான் ஒரு குட்டி ஒரு விளக்கு மாதிரி அப்படியே ரெடி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நான் 2 டயக்ராமுக்கும் பக்கத்தில் ஒரு கேப் இருக்குல்ல, ஒரு 4 புள்ளி. ஸோ அந்த 4 புள்ளிக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே ஒரு விளக்கு ஷேப்புக்கு நான் ஒரு ரெடி பண்ணிடுறேன். ஸோ அந்த விளக்கு நம்ம நிறைய விளக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிசைன் வச்சுருக்கோம். விளக்கே சில பேர் ஒரு கர்வ் ஷேப்பில் பண்ணுவாங்க, சில பேர் இது நான் போடுற மாதிரி ஒரு ராம்பர் ஷேப்பில் வரைவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விளக்கு ஷேப்பே. ஸோ நான் இதே விளக்கே உள்ளே ஒரு லைன் போட்டால் அது இன்னமும் நல்லாயிருக்கும். அந்த தீபம் ஷேப் இருக்குல்ல, ஸோ இன்னும் அந்த தீபம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தோம், அது இன்னும் ரியலிஸ்டிக்காக ஒரு தீபம் மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் எவ்வளோ வேணால் நம்ம இருக்கிற ஸ்பேஸில் நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய கொசன்னு கொடுத்தா கூட நம்ம கொசன்னு எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான். நம்ம ஓவர் ரைட் பண்ணுறது எப்படி அசிங்கமாக இருக்கோ அதே மாதிரி தான் ஓவர் ரைட் பண்ணுற ஒரு கோலமும் நம்மளுக்கு நல்லா இருக்காது ஓவர் ட்ரா பண்ணால். ஸோ இப்போ நான் சொன்ன டிசைனையும் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு சென்டர் பார்ட்டிஷனுக்கு வந்துட்டேன். சென்டரில் நான் அந்த 4 புள்ளியை வச்சு ஒரு ரவுண்டை போட்டு, சென்டரில் ஒரு புள்ளி வச்சு அதை சுற்றி ஒரு ரவுண்டை போட்டு, அதுக்கப்புறம் சைடில் நான் அப்படியே சும்மா ஒரு கர்வ் மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் 4 சைடும். இப்போ நான் நம்ம ஈஸியாக போடுற எல்லா கோலத்துமே 4 சைடு தான் மெயினாக நான் ப்ளேஸ் எடுக்கும். ஸோ அப்படியே ஒரு கர்வ், சென்டரில் ஒரு கர்வ் மாதிரி மறுபடியும் 4 சைடில் வரைஞ்சி முடிச்சு அது ஒரு பூ ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடச்சிடுது. இப்போ நான் அந்த பூக்கு வெளியில் அந்த கோலத்துக்கு சென்டரில் இருக்க பாட்டுக்கு வந்துடுறேன். இதை நான் அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் வருதுங்களா இது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு அந்த 4த்தையும் புள்ளியும் நான் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம யூஸ்வலாக நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே தெரியும், சென்டரில் நம்ம ஏன்னா கேப் கிடச்சிச்சின்னா இந்த ஒரு டிசைனை போட்டு விட்ருவோம்.
அதே மாதிரி தான் இந்த ஒரு கோலத்தில் நம்மளுக்கு சென்டரில் கேப் இருக்குமே இந்த டிசைனை போட்டு விட்டோம். இது எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நான் போட்டுன்றதால நீங்களும் இந்த டிசைன் போடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியாக இருக்கோ, எந்த டிசைன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அண்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக எப்படி போட்டிங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு எந்த டிசைன் இருக்கோ நீங்கள் அதை போட்டுட்டு மற்றவங்களை ஆச்சரியப்படலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.